ஒரு ஜாதகத்துல 9க்கும் 10க்கும் உரிய கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்திட்டாலோ, இல்ல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, அல்லது ஒருவர் மற்றொருவரை பார்த்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, செயலாக நிதி கருமனிரவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ள இருவருமே மாறினாலும் ஐயப்பா அகமும் பொருளும் நிலமும் செம்பொன்னும் அப்பனே கிட்டுமடா ஜென்மனுக்கு உய்யப்பா போகரர் கடாச்சத்தினால் உத்தமனே புலிப்பாணி சாற்றினேன் என்றார். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால அகமும் பொருளும் நிலமும் செம்மொன்னும் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நல்ல வீடு வாசல், மனைவி மக்கள், சொத்து பத்து சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இதெல்லாம் இந்த யோகத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். அப்படி இருக்கும்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால ஒருவருக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நல்ல காசு பணத்தோட நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த யோகம் தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த யோக அமைப்புள்ள ஜாதகர் ஒரு கோயிலுக்கு ஒரு தர்மகர்த்தாவோ, இல்லை கோயில் திருப்பணிகளை பண்ணக்கூடியவராகவோ, இல்லை ஒரு கோயிலை கட்டக்கூடியவராகவோ, அதை கோயில் அவராலே ஒரு கோயிலை கட்டுறது. அப்படி இல்லைன்னா அந்த கோயில் கட்டுறதுக்கு அவர் நிதி உதவி செய்யக்கூடிய ஒருவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்ல போனா இந்த யோகத்துல 10க்குரியவரும் சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் அமர்ந்து அதுக்கு பெருசா அவங்க கஷ்டப்படத்தல, அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த யோகம் 1, 5, 9 இந்த திரிகோண ஸ்தானங்களோ, இல்லை கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடத்துல நடத்தும் போது இந்த யோக திசைகள்ல வரும்போது அளப்பரிய நன்மையை செய்யும். அதே 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கும்போது சற்று பலன் குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.